பீக்கின் மீது பறந்து கொண்டிருந்த விமானத்தை நைத்தாக்கியதால் அதில் பயணித்த 40 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தியது யார் என்ற விசாரணையில் தெரியவரும். ஃப்ரீ அரசாங்கம் தனது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாததால் டவர் மீது ஏறி நின்று தற்கொலை செய்து கொண்டார் ரோலிக்ஸ் என்பவர். ஃப்ரீ ஃபயர் ஆர்சனல் பேங்கில் கொள்ளை. தீவிரவாதிகள் பேங்கில் பாம்பு வைத்துவிட்டு பேங்கை கொளுத்திவிட்டு தனக்கு தேவையான பணத்தையும் தனக்கு தேவையான துப்பாக்கிகளையும் எடுத்து சென்றுள்ளனர். ஃப்ரீ ஃபயரில் தங்கம் விலை உயர்வு. வர்த்தக முடிவில் ஒரு பவுன் தங்கம் $200 விற்கப்படுகிறது. சந்தனக்கட்டைகளை ஏற்றி சென்ற புஷ்பாலாரியை மடக்கி பிடிக்க முயன்ற போலீசார் அதே வண்டியை இடித்து தனது துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை செய்த நபரை தேடி வருகின்றனர். பெருமூடாவில் அதிகாலை 8 மணி அளவில் குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்திய யார் என்று சிபிஐ விசாரித்து வருகின்றனர்.